கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மூணாறு பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார்ட்ரு. இதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளாங்க. ஓகேண்ணே. இதுக்குள்ளே தான் கைஸ், இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நிறைய இது லாட்டி சீட்டு இதெல்லாம் வைப்பாங்க. வேறு அடுத்து எங்கே இருக்குது ஏரியா? வேறு முன்னாடி மூணாறில் இருக்கா லாட்டி சீட் நிறையா இருக்கா? ஓகே. வணக்கம், நான் தான் உங்கள். இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா மூணாறு தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே. இந்த சண்டேயில் பார்த்தீங்கன்னா மூணாறு தான் நம்ம கிளம்பிட்டோம். அதை பற்றி இந்த விளாக் இப்போ நம்ம ப்ரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் போட்டு அவர் எங்கே இருக்காரு என்ன அவருன்னு கேட்டுக்கலாம் கைஸ். பட் ப்ரோ எங்கே இருக்கீங்க? கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பழையத்தில் உண்டு அந்த ஸ்கூலுக்கிட்ட வர போகிறேன். வாங்க சீக்கிரம் வாங்க கைஸ். நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ ஒருத்தர் வந்துட்டார். அதுக்கப்புறம் நம்ம நியூ ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்திருக்காருங்க. அவரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து நேற்றே பார்த்தீங்கன்னா அறிமுகம் ஆகிட்டாப்பில் பேசியிருப்பார். இந்த உங்களுக்கு நேரம் தடவை நான் காமிக்கிறேன். இன்றைக்கி நம்ம மோட்டர் விளாக்கை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இன்றைக்கி நம்ம ஊர்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம். இன்றைக்கி மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதிகாலை 4:20 ஆச்சு. நேற்றானா எந்திரிக்கிறதே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கைஸ் டயர்டாக தான் இருக்குது. இருந்தாலும் எந்திரிச்சிட்டோம்னா அந்த டயர்ட்னஸ் இல்லைங்க. அப்படியே நம்ம வேறு லெவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளை பையில் பறந்து வேண்டி இருக்கும். க்ளவுஸ் மட்டும் போடணும் கைஸ். அது போட்டோம்னா போதும். நம்மளுக்கு வந்து அந்த கைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் பெரிய 4 மணிங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். மெமரி கார்டு, அப்புறம் நம்ம பவர் பேங்க்கு சார்ஜு, அப்புறம் நம்மளோட 2 பேட்டரிக்கு சார்ஜ் போட்டாச்சு. இந்த தடவை எப்படி என்ன பிளான் எது சொதப்பினாலும் இன்றைக்கி விளாக் நம்ம தரமாக எடுத்து கொடுக்குறதாங்க நம்மளோட பிளான். நம்ம பாரத் பக் வந்து போகிறப்ப பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டு போய்க்கலாம். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இந்த நான் அவரை ஃப்ரெண்டை கூப்பிட வந்திருக்கேன் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அவரை கூப்பிட வந்திருக்கேன். ஓகே ஓகே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் அவரை கூப்பிட்டுட்டு. சரி வாங்க ப்ரோ, வேகமா வாங்க, டைம் ஆயிடுச்சுல. நான் வந்துட்டேன் ப்ரோ, அவ்வளோதான். ஓகே ப்ரோ. ஓகே காய்ஸ், நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டாரு. பாருங்க நைட்டில் எப்படி நடந்து வந்துருக்காருன்னு சொட்டுக்கிட்டெல்லாம் போட்டு. ப்ரோ போகலாமா? அவங்க வந்து அங்கே இருக்காங்க, ஈடனில் இருக்காங்க. ஆமாம். என்ன ப்ரோ வீட்டில் திட்டு வாங்கினீங்க போல? என்ன அது ஹெல்மெட்டா? என்ன ப்ரோ இது ஆரம்பமே சரியில்லையே ப்ரோ. கைஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாட்ட திட்டு வாங்கிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. என்ன ப்ரோ உங்கள் வீட்டில் திட்டு வாங்கிட்டு வர்றீங்க போல? போகலாமா? கவனமாக இருக்கணும் ப்ரோ. கைஸ் அதான் கைஸ் நம்ம ட்ரிப்புக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். இப்போ கரெக்டாக சார்ஜ் நம்மளோட பேட்டரியில் பார்த்தீங்கன்னா 83% வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் விளாக் எடுத்தேன் நம்ம ஊர்லேருந்து இங்கே வர்ற வரைக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா சார்ஜ் சர்ன்னு இறங்குதுங்க. இந்த தடவை சொதப்பவே கூடாது ப்ரோ. யூடியூப்பில் ஏகப்பட்ட தடவை பார்த்தீங்கன்னா மைக் ஒரு தடவை கரெக்ட் ஆகி போச்சு, பேட்ரி இல்லாமல் போயிடுச்சு. சென்னை, ஆமாம் சென்னையும் போனேன். அப்புறம் இங்கே சபரிமலைக்கு போகலான்னு சொல்லி ஐடியா பண்ணி போனது, அதுவுமே இதாகி போச்சு. மழை பெய்யும் அங்கே போன ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை எப்படின்னு தெரில. இந்த ஞாயிற்றுக்கிழமை இங்கே மூணாறில் எப்படி இருக்குன்னு தெரில ப்ரோ. ப்ரோ எங்கே இருக்காரு? இந்த இருக்காப்புல.
கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரோ நம்ம சொல்லியிருந்தோம். ப்ரோ குட் மார்னிங் ப்ரோ. குட் மார்னிங் ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு குட் மார்னிங். நைட்டில் பார்த்தீங்கன்னா விளாகில் தெரில அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துரும். கைஸ் நம்மளோட ஹெல்மெட்டுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம நண்பன் பார்த்தீங்கன்னா வந்திருக்கான். உனக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. நைட்டில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மின்னிட்டு போகும். ஆனால் சார்ஜை குறைச்சிட வேணாம். அப்புறம் டிடி பட் சப்ளை தான் வாங்கினேன். இங்கே வர இந்தா ப்ரோ இதான் ப்ரோ நான் வாங்கினேன் டிடி பெட் ஷாப்பில். டிடிஎஃப் ஷாப்ல. ஆமாம் டிடி பெட் ஷாப்பில் வாங்கினது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கியா இல்லையா? இந்தா என்னது அலாங்கியா ப்ரோ? அலாங்கி இருக்குது ஆனால் உங்களுக்கு செட் ஆகுமான்னு தெரியலையே. என்ன செய்யணும்? மிஸ் ஆகிடுச்சா ப்ரோ? ஆ யாரு நானா? ஏங்க நீங்கள் வேறு என்னாச்சு ப்ரோ? சின்னதாக இருக்கான். ஓகே ப்ரோ. இந்த மாதிரிலாம் வந்து லடாக் ரைடெலாம் போகணும்னு சொல்லி ஐடியா பண்ணியிருந்தேன் சமீப காலமாக. ஆமாம் ப்ரோ. நம்ப மாட்டான் ப்ரோ சொன்னதுக்கு. சிரிக்கிறான் ப்ரோ. என்ன ப்ரோ அமௌண்ட் ரெடி பண்ணிட்டா கிளம்பிடுவேன். கம்பாக கிளம்பிடுவோம். நாங்கள் எங்கேயுமே நிற்காது. சோலோவை கூட கிளம்பிடுவேன் மாட்டுக்கு. ஏன் சிரிக்கிறான் ப்ரோ? லடாக் போகிறேன்னா ஒருத்தன் போகிறாங்கன்னா இன்னொரு பயங்கரமாக இருக்குல்ல ப்ரோ? ஆனால் ரொம்ப தைட்டாக இருக்கு. ஆனால் 1000 ரூபான்றது கம்மியாக அதிகமா ஒருத்தா? ஸ்டீல் பேடு இல்லை, நல்ல கிரிப்பாக இருக்கு. ரொம்ப டைட்டாகவும் இருக்கு. டக்குன்னு ஏதாச்சும் கை வீடியோ எடுக்காமல் போகிறேன். லாக் எடுத்து தான் இருக்கேன். ஆனால் ஆனில் தான் இருக்கா? ஆமாம் ஆனில் தான் இருக்கு. 4 மணி 10 நிமிஷம் ஆச்சு. பாய். நம்ம இதில் எப்பயுமே கேப்சர் ஆகிட்டே இருக்கோம். சரி ஓகே ப்ரோ பாய். போய்ட்டுறோம். கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்பை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ ரைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம். என்ன ரீசன்னாக்கா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு லெவலாக வைப்பில் இருக்கோங்க. அந்த ரீசன்னால் பார்த்தீங்கன்னா சல்லுன்னு வந்துட்டோம். அப்புறம் பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. சிங்கிளுக்கு நீங்கள் மாற்றி மாற்றி போட்டுக்கிறீங்களா? அப்படி அப்புறம் போகிறப்ப நீங்கள் போட்டுங்க. எவ்வளோ 300 ரூபா போட்டலாமா? ஓகே ப்ரோ. ஓகேண்ணே. ஜிபே பண்ண போகிறீங்களா? கேஷ்ண்ணா. இல்லை காசு கையில். ஐயோ என்ன கை ஸ்டாக் ஃபுல்லுன்னு காமிக்குது. அடங்க ஐயால வேறு நம்ம பைக்கு. ஆனால் நான் போட்டது பார்த்தீங்கன்னா எதுவும் 550 ரூபாய்க்கு தான் போட்டேன் நான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுன்னு காமிக்குதுங்க. கைஸ் இப்போயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். ப்ரோ நம்ம ப்ரோவோட வண்டி பேர் பார்த்தீங்கன்னா ராவணனுங்க. ராவணன் பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குல்ல. நம்ம பைக் பார்த்தீங்கன்னா கூகுள். ப்ரோ ஒரு நாள் ஸ்ரீலங்கா போகணும் ப்ரோ. எனக்கு அந்த ராவணன் கோட்டையை பார்க்கணும். மலை கோட்டையா அதை பார்க்கணும். ஏன் என்ன ப்ரோ அப்படியா? கடப்பாவா? விஜய் படம் மாதிரி சொல்கிறீங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஸ்ரீலங்கா ஒரு வந்து மானெல்லாம் இருக்கும். மானெல்லாம் நேரில் போய் பார்க்கலாம். வீடியோவில் தான் பார்த்தேன். அதிகாலை 4:50 மணி. ஓகே ப்ரோ போகலாமா? ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்பை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். யாரெல்லாம் செக் பண்ணிக்கணும். இப்போ எவ்ரி ரைடில் பார்த்தீங்கன்னாக்கா
ஓகே கைஸ், நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம காட் ரோட்டை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். கைஸ் நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம போடிக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இங்கேருந்து மூணாறு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 70 கிலோமீட்டருங்க. அவரை காமிச்சிருங்க, வீரபாண்டிய கட்டபொம்மனோட இது டேனிங் கிட்ட தான் நம்ம இப்போ இருக்கோம். நம்ம கோபுரம் பார்த்தீங்கன்னா பேட்டரியை மாற்றிட்டு அப்படியே நம்ம விளாக் எடுத்துகிட்டே போகலாங்க. கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே நம்மள பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் டைமுங்க நம்ம எக்ஸ்ட்ரா பேட்டரி பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். ப்ரோ எப்படி இருந்துச்சு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாரு ப்ரோ, எப்படி இருந்துச்சு? வீடியோவில் நல்லா தான் நல்லா இருந்துச்சா? ஓகேங்க. மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 மணி ஆச்சா? எத்தனை 5:30 ஆச்சா? 5:30 ஆச்சு. ஆமாங்க. லைட்டாக பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கு. அது அப்படியே போகிற நான் வீடியோ காமிக்கிறேன். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹில் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். நம்ம போலீஸ் அண்ணா பார்த்தீங்கன்னா நிற்கிறாரு. அவர் குட் மார்னிங் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. குறைங்கேணி 10 கிலோமீட்டருங்க இங்கிட்டிருந்து போடிமெட்டு. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா போடிமெட்டு இருந்துல தான் போகிறோம். வா, சரியான வியூங்க. எப்படி கொடைக்கானல் இருக்குமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம மூணாறு ஹில் ஸ்டேஷன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கே பார்த்தீங்களா மிஸ்டர், பார்த்தீங்களா நம்ம மேகமூட்டத்துக்கு வந்துட்டோம். பார்த்தீங்களா செம்மையாக இருக்குங்க. நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தடவை பார்த்தீங்கன்னா நம்ம மூணாறு பார்த்தீங்கன்னா வந்திருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் பார்த்தீங்கன்னா போக முடியலங்க. அப்போ என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆனால் விளாக் போட்டிருப்பேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டோ விளாக்ல பார்த்தீங்கன்னா வேற லெவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பைசா பார்த்தீங்கன்னா சண்டேல பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணி பார்த்துக்க இருக்கோம். நானும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாபு விளாக்ஸ். அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். கேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆரம்பிச்சிருச்சுங்க. வா, இன்னும் நம்ம சூரியன் தலைவன் பார்த்தீங்கன்னா வெளியே வரல. இங்கே பாருங்க விவோ, வா பயங்கரமாக இருக்கு, அட்டகாசமாக. செம்மையாக இருக்குங்க வியூவு. பா பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே கோகனட்டு தாங்க, மரம் தான், தென்னை மரம் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஃபுல்லாகவே மிஸ்ட்டு படர்ந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யானை வருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. யானை இந்த மாதிரி காட்டு மாடுலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வருமாங்க. மூணாறு சைடு ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது. நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு இறங்கணும். அது வரைக்கும் இந்த கோபுரில் சார்ஜ் இருக்குமான்னு தெரில. மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு தெரில. எடுத்துட்டு தான் இருக்கேன் ப்ரோ. இது இங்கே யாரெல்லாம் வருமாம்ல, அது எப்போ வரும்? அப்படிதானா? வேற எங்கேயும் பார்க்க முடியாதா? இங்கே ஆன்லாம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கடனில் தான் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துருக்கோம். கடனில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மெமரி கார்டு வாங்கியிருக்கோங்க. நம்ம அது நாளைக்கு போய் காசு பண்ணி ரிட்டர்ன் கொடுக்கணும். நம்ம இப்போதைக்கு பண்ணுற எல்லா பட்ஜெட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் காசை தான் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிருக்கோம். யூடியூப்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிக்கிருக்காங்க நம்ம யூடியூப்லேருந்து சம்பாதிக்கணும், அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறோன்னு. அது உண்மை கிடையாது. நான் என்னோட சொந்த காசு சம்பள காசுல தான் பார்த்தீங்கன்னா நான் விளாக் எடுத்தே போட்டுக்கிருக்கேங்க. யூடியூப்லேருந்து நான் எனக்கு ரெவன்யூ வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு என்னோட யூடியூப் சேலரின்னு சொல்லி ஒரு விளாகே வேணால் போடுறேன் உங்களுக்காண்டி. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:15 ஆச்சுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விடிஞ்சு வேறு லெவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹில்ஸ் ஏறி போய்க்கிருக்கோம். நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3:30 நம்ம ப்ரோ ஃபோன் அடிச்சு வந்துருங்க ப்ரோன்னாரு. 2:30 முதல்ல சொல்லிட்டாரு. 3:30 நம்ம கிளம்பி நம்ம வந்துட்டோங்க. இந்த மாதிரி வியூவெல்லாம் பார்க்கணுன்றது எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ட்ரீமு. ஆனால் சேஃப் அண்ட் செக்யூர் தான் போகணும். இது வந்து கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷன் மாதிரி கிடையாதுங்க. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரோடு வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது தமிழ்நாடு வரைக்கும். அதுக்கப்புறம் மூணாறுலாம் போயிட்டோம்னா தரமாக இருக்குங்க ரோடு. வாவ் பயங்கரமாக இருக்குங்க வியூவு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இங்கே தான் வந்திருப்போம். இங்கே பாருங்க காய்ஸ் பயங்கரமாக இருக்குங்க. ஆனால் கொடைக்கானலோட பார்த்தீங்கன்னா இந்த வியூ பார்த்தீங்கன்னா நல்லா அமேசிங்காக தெரியுதுங்க. ஃபுல்லாகவே மேற்கு தொடர்ச்சி மலை தான் நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் பார்த்தீங்கன்னா இந்த சிறுமலை இங்கே போயிருப்போம்னு நினைக்கிறேன் காய்ஸ். அந்த இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. ஊசி பெண்டு அது சினிமாட்டிக்கில் தான் ப்ரோ எடுக்கணும் ப்ரோ.
கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி வேனுங்க தான் பார்த்தீங்கன்னா போகுது. ஃபுல்லாருமே சரி வேகத்தில் போய்க்கிருக்காருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ போகுது. சூப்பராக இருக்காண்ணா. எடுத்து வச்சிருக்கேன். இங்கே வாரு ப்ரோ. எடுத்து வச்சிங்களா? இது அந்த இதுக்குள்ள போய் எடுப்போம் ப்ரோ. ஆளுக்கு ஒன்று எடுப்போம் கண்டிப்பாக. அடுத்து ப்ரோ தேயிலை தோட்டம். கேரளாவிலே தேயிலை தோட்டம் தான் ஃபேமஸ் ஆனது. ஃபோட்டோக்கு இதே எடுத்து வைக்கிறீங்களா? எஸ் ப்ரோ. விளாக் நான் யூடியூபர் ப்ரோ. என்ன ப்ரோ நீ மறந்துட்ட போ ப்ரோ. அதான் பார்த்தீங்கன்னா நம்ம சூரியன் தலைவன் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆரம்பிச்சிட்டோம். அந்த பக்கம் தெரியுதுங்க கரெக்டாக. இந்த சின்னதாக ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பால் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா சூரியன். இந்த ஃபோட்டோ எடுத்தாங்க ப்ரோ. கைஸ் இங்கே பாருங்கள் மோட்டோ விளாகர்ஸ். நம்மளோட ஒரு யூடியூபர்ஸ், இவங்களோட ஒரு யூடியூபர்ஸ். R3 போகுது. ஆனால் ஃபுல்லாக மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக் எடுக்கணும். ஆனால் அது மெயின்டெனன்ஸ் அதிகம். என்ன ப்ரோ? அத்தனை பேர் நம்ம வாங்குற சம்பளத்துக்கு அதுக்குமே சரியா. இங்கே நம்ம கூகுளுக்கே இந்த நிலைமை. அதெல்லாம் வாங்கிட்டோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும். என்ன ப்ரோ? ஆமாம், வண்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கே நம்ம 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மூணாறு பார்த்தீங்கன்னா வந்துட்டோங்க. இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார்டரு. இதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளாங்க. ஓ பயங்கரமாக இருக்குது. மேலே ராக்கெட் வேறு போகுது ஜெட்டு வேகத்தில். இந்த நேஷனல் ஹைவே ஆட்டோமேட்டிக்ஸ்னு சொல்லி இந்த இடத்துல போர்டு போட்டிருக்காங்க. இந்த ஃபாரஸ்ட்டோட பார்த்தீங்கன்னா போர்டு இருக்குங்க. வந்துட்டோம் நம்ம கேரளா. பயங்கரமாக இருக்குங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீமான கேரளா வந்துட்டோம். அதான் என்ட்ரன்ஸ் அதில் ஃபோட்டோ எடுக்கலாம்னு ஐடியா பண்ணேன். நீங்கள் வந்துட்டீங்க. ஆமாம் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரப்படுத்துகிறோம். பயங்கரமாக இருக்கா ரோடை பார்த்தீங்களா? வந்தாலும் எப்படி இருக்கு? அந்த பக்கம் எப்படி இருக்கு, இந்த பக்கம் எப்படி இருக்கு? வீடியோ எடுத்துட்டு தான் இருக்கேன். ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவுக்குள்ள வந்துட்டோம். நீ ஃபுல்லாமே ரோடு வியூ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். போகலாமா ப்ரோ? அண்ணா இந்த ஏரியா இப்போ என்ன பேர் சொல்லுவாங்க? என்ன பேர்? போடிமெட்டு. இதான் போடிமெட்டா? அப்போ கீழேருந்து வர்றது இல்லையா? கைஸ் இது பேர் போடிமெட்டான். நான் கீழேருந்து வர்றது தான் போடிமெட்டுன்னு நினச்சிருந்தேன். அப்போ அது போடி, இது போடிமெட்டு. ஓகே ஓகே. நல்லா இருக்குங்க, பயங்கரமாக இருக்கு வியூ. அவர் பார்க்குறாப்புல அண்ணாச்சி நீங்களை கேஸை போட்டுட்டு செம்மையா இருக்குங்க கேரளா. மூணாறு ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டு. என்ஜாய் பண்ணுறோம் லைஃப்பில். ஆனால் நாளைக்கு போயிட்டு இஎம்ஐ கட்டணும், அதுக்கப்புறம் செலவு இருக்குது, எல்லாம் பார்க்கணுன்றப்ப தானுங்க இதான் இருக்குது. ஓ செம்மையாக இருக்கு கேரளா. வந்துட்டோம் காய்ஸ் கேரளா. இந்த வழி எந்த வழியே நான் ப்ரோ போட்டுருவோம் ப்ரோ. எங்கே இருக்கு? இங்கேயா ப்ரோ? உள்ள அப்புறம் இன்னும் நிறைய கடை இருக்கு. வாவ் கைஸ் இங்கே பாருங்க, இதுங்க அல்டிமேட் சூப்பர் பைக் லாட்ரி போட்டு. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா லாட்ரி சீட்டு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்று போட போகிறோங்க. என்ன எனக்கு ஒரு மைண்டில் வந்து அப்செட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா, எனக்கு பிளாக் எடுத்துக்கிருக்கேன். எனக்கு மைண்டில் என்ன ஒரு அப்செட்டான விஷயம்னா, இந்த வியூவை பூரா என்னால் கோப்ரோவில் காமிக்க முடியலேன்றது அப்செட் தான். சார்ஜர் வேறு இல்லாமல் போயிடுச்சு. அங்கே போயிட்டு ஏதாச்சும் ஒரு கடையில் ஒரு 1 hour உட்காந்துட்டு சார்ஜர் பண்ணும். இங்கேயா எடுத்துருவோமா? நீங்கள் சொல்லுங்கள், எங்கே வேணால் எடுப்போம். தேயிலை தோட்டம் போயிருமா இல்லை எங்கே போயிருமா? ஆமாம், இன்னும் 46 கிலோமீட்டர் நினைக்கிறேன் மூணாறு. இங்கேயா? ப்ரோ என்னாச்சு? வாங்க போகலாம். நான் இந்த ஒரு சின்ன வீடியோ எடுத்துருந்தேன். வாங்க நீங்கள் வாங்க போங்க, சருன்னு போவோம். வாங்க நீங்கள் நீ போட்டா கைஸ். அதேமாதிரி இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா கார்விங் பண்ணி வீடியோ பார்த்தீங்கன்னா பண்ணலாங்க. அவ்வளோ பார்த்தீங்கன்னா எஸ்டேட்டு எல்லாமே இருக்கிறதுனால சூப்பராக இருக்குங்க.
நம்ம மாட்டு பறந்து போய்க்கிருக்கோம். நம்மளோட ரெண்டாவது பேட்டரிலையும் பார்த்தீங்கன்னா 39 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க. அதனால் பார்த்து சின்ன சின்ன சாட்சாட்டாக பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கிருக்கேன். ஃபுல்லாக டீ எடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எல்லைக்குள்ளே தான் வந்துட்டோம். இன்னும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 தான் நிற்கணும் கைஸ். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிலோமீட்டர் இருக்குது. பாருங்கள் ஃபுல்லாக டீ எஸ்டேட் தாங்க. இதுக்குள்ளே ரீல்ஸ் பண்ணணும் கொஞ்ச நாளில். காரணம் நீங்களாம் அட்டகாசமாக இருக்குங்க இந்த ரோடு. நம்ம வாட்டுக்கு ஜாலியாக பார்த்தீங்கன்னா வைப் பண்ணிட்டே போனாங்க. பாருங்க ஃபுல்லாக வியூ தாங்க. மூணார் வந்துட்டோங்க. மூணாருக்கு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இங்கே இதுக்குள்ளே போனால் பார்த்தீங்கன்னா லாட்டிச்சூட் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா விற்பாங்க. ஓகேண்ணே. இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நிறைய இது லாட்டிச்சூட் இதெல்லாம் வைப்பாங்க. வேறு அடுத்து எங்கே இருக்குது ஏரியா? வேறு முன்னாடி மூணாரில் இருக்கா லாட்டிச்சூட் நிறையா இருக்கா? ஓகே. சரி ப்ரோ மூணார் போயிடும். சரிண்ணே தேங்க்ஸ்ண்ணே.